ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஜிடி மேக்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் 1 hour 40 minutes இருக்கு. இந்த படத்தை ஒலிவியர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல அவாபாயா, ஜெலில் லெஸ்பெட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ ரேசரா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விபத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து ரேஸ்ல கலந்துக்க முடியாதுன்ற மாதிரி நிலைமை வந்துருது. அதுல ரொம்பவே உடஞ்சு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க பிரதரை ரேஸ்க்காக தயார் பண்ற வேலையில ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப சிறப்பாகவும் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கடன் இருக்கு. அதனால வீடு, ரேஸ் ட்ராக் எல்லாமே சேல் பண்ண வேண்டிய நிலைமையாகுது. அந்த டைம்ல ஒரு இல்லீகல் ஆஃபர் வருது. அத இவங்க என்ன பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இது. ஆனா பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஒவ்வொன்றும் சூப்பரா தத்ரூபமா இருக்கு. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. குறிப்பா அந்த ரேஸ் ட்ராக் அவங்க ஓட்டுற விதம்லாம் பார்க்கறதுக்கே நம்ம கண்ணு குளிர்ச்சியா சூப்பராகவே இருக்கு. அதுக்காகவே இந்த படத்தை ஒரு வாட்டி உட்காந்து பார்க்கலாம். கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டர் தரமா எழுதிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே பிச்சு உதறி இருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேஸும் பெருசா நமக்கு எங்கேயுமே லேக் அடிக்கல. ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. இந்த படமே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பரா ஸ்பீடாவே போச்சு படம். கண்டிப்பா இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.